வணக்கம். மதிப்புக்குரிய ரிசர்வ் வங்கி இயக்குனர் அவர்களே, இந்த ஏழை எளிய மக்களின் வங்கி கணக்கிலே போதுமான டெபாசிட் தொகை, அதாவது இருப்பு தொகை 1000 ரூபாய் என்று நிர்ணயித்து இருக்கிறீர்கள். அந்த 1000 ரூபாய்க்கு குறைவாக இருக்குமானால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு 500 300 வேறு யாராவது செலுத்தினால் அதிலிருந்து 20 ரூபாய் 30 ரூபாய் இப்படி பிடித்தம் செய்து கொள்கிறீர்கள். இது ஏழை மக்களை, அதாவது இன்றைக்கு உலக செல்வந்தர்கள், இந்தியாவின் செல்வந்தர்கள் என்று வைத்துக்கொள்ளலாம். அவர்களுக்கெல்லாம் வங்கி கணக்கிலே எப்படியெல்லாம் சலுகைகள் வழங்கப்படுகிறதோ, தள்ளுபடி செய்யப்படுகிறதோ, செலுத்தப்படாத தொகை, வரா தொகை கடன் என்ற பெயரில் செய்கிறதோ, அதுபோன்று இந்த ஏழை எளிய மக்களின் வங்கி கணக்கிலே இருந்து பிடிக்கக்கூடிய அந்த அபராத தொகையை தயவு மீண்டு எவ்வளவெல்லாம் பிடித்தீர்களோ அதையெல்லாம் திருப்பி அவர்கள் அக்கௌண்ட்டிலே செலுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இது சாத்தியப்படாது என்றால் அதற்கு மனிதாபிமானமே இல்லை என்ற அர்த்தம். ரிசர்வ் வங்கி மட்டுமல்ல, மதிப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் மத்திய நிதி அமைச்சர் அவர்களும் இது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். அடிப்படை வசதி இல்லாமல் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், மகளிர் உரிமை தொகை பெறுபவர்கள் அந்த 1000 ரூபாய் எப்பொழுது வரும் என்று பார்த்து கொண்டு அதை எடுத்துவிட்ட பிறகு மறு மாதம் வரும்பொழுது இதில் அந்த பேலன்ஸ் தொகை இல்லாததனால் 30 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் என பிடித்தம் நடக்கிறது. இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். இதில் பல ஆயிரம் கோடி மத்திய அரசுக்கு, அதாவது மக்களுக்கு வழங்கக்கூடிய தொகையை மீண்டும் அபராதமாக வசூலிக்கக்கூடிய திட்டம்தான் இது. இது மிகவும் வருந்தத்தக்கது. எனவே இது குறித்து தாங்கள் பரிசீலனை செய்து வங்கி ஏழைகளுக்கு, அதாவது அவங்களுடைய வங்கி பரிமாற்றத்தை வைத்து அபராத தொகையோ அல்லது சர்வீஸ் தொகையோ அல்லது இவ்வளவு தொகை தான் இருக்க வேண்டும் என்ற ஆணையோ ரத்து செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு உண்டான தொகை பிடித்தம் செய்யக்கூடாது என்பதை நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கின்றேன். எனவே மீண்டும் வலியுறுத்துகிறேன், மகளிர் உதவித்தொகை பெறுபவர்களும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருக்கக்கூடியவரும் தினக்கூலிகளும் இருக்கக்கூடிய வங்கி கணக்குகளே இருக்கக்கூடிய தொகையில் பிடித்தம் செய்யக்கூடிய பணத்தை மீண்டும் அவர்கள் வங்கிக்கே திருப்பி செலுத்தும்படி ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று நான் வன்மையாக கண்டித்து வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.